மகாராஜா. அம்மா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா இட்டு வந்துட்டேன். ஆனா உங்க முகத்தை பார்த்த சங்கூச்சமா இருக்கு உங்களுக்கு. மாற்றான முகம் அல்லவா, மன்னவன் முகம் கிடையாது. அதனால ஒரு வெண்திரை வளர்த்து திரைக்கு உள்புறம் அவங்கவும் திரைக்கு வெளிப்புறம் நீங்க இருந்து உங்க குலாச்சார வன்மையை சொல்லுங்க. அதான் நம்புவாங்களா? அம்மா தாம்பலம் உனக்கு வரல போடும். என் குலாச்சார வன்மையை கண்டறிய வந்துள்ளார்களா? ஆமா அம்மா குலாச்சார வன்மைதானே, ஆகட்டும் சொல்லுங்க. தீரு தீரு. காது கேக்குதுடி, நான் ஒன்னும் செவிட்டு காது பொண்ணு கிடையாது. அப்படியா? காது நல்லா தான் கேக்குது. சொல்லிட்டு வந்து சொல்லு மகாராஜா. ஆமா எங்க அம்மாவுக்கு நல்லா காது கேக்குதான், செவிட்டு காது கிடையாதான் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. யாரோ எதை எடுத்து அச்சா நம்ம செவுல் மேல அத போல இருக்குது. இப்ப இந்த வார்த்தை எனக்கு குடும்பமும் குடும்பம் பாங்க. அதுல நடுவுற நான் மாட்டு முடிக்கிறேன் உங்ககிட்ட. அனுபவி தாலி கட்டே இல்ல அனுபவிச்சுதான் நீ 4 முடிச்சு. என்னது 4? முன்ன பின்ன தாலி கட்டியிருந்தா தானே தெரியும் எனக்கு. அதுக்கு தெரியாதான் 4 முடிச்சு போட்டேன் கல்யாணத்துல. கை விடு மாட்டிக்கினா பண்ணி நான் மன்னையறிய சொல்லேன் என் பெண்ணாரே வெளியில் தானே சொல்ல சொன்ன, உள்ள என்ன வேலை? அது என்ன ஒரு ஆசிரமம் என் ஆசை கேட்டு பண்ணுடைய நாயகம் மாலை 8 நாள் முதல் அல்லவா உன்முகத்தை கண்டேன் பெண்ணு. அந்நாளில் இருந்து இந்நாள் வரையிலும் உன் முகத்தை காரும் பாக்கியமில்லாத அபாக்கியவானாகிவிட்டேனே பெண்ணு. அது ஏன் எனக்கு பாக்கியமில்லை? எதனால் ஒருவர் நாம் பிறந்து வாழ்ந்து வருகிறோம்? என்னை சின்ன குலத்தோடு என்று நீ எங்கே இருந்தாயோடி என் பெண்ணே உமக்கு சுயவரமானது நடக்கிறதே என்று நான் ரதம் அல்லவா ஓட்டி வந்தேன் பெண்ணே. கவர்வர்களுக்கு என் அழகை கண்டாய், நமக்கேற்ற மன்னவன் இவர்தான் என்று நீ அல்லவா என் மீது மாலை தொடுத்தாய். என் மீது மாலை தொடுத்தாயே பெண்ணே. நான் மதிகுலத்தில் பிறந்தவன் என்று மதிகட்ட மாலை போட்டாய். திருமணத்தை செய்து எல்லார வாழ்க்கையிலே ஈடுபட்டு வரும் பொழுது பார்ப்பவர்கள் கர்ணன் இகுலத்தோன் மதிகுலத்தோன் அல்ல என்று உரைத்தவுடனே யாழார ஜாதிக்கெல்லாம் கிளிஜாதிக்காரன் கர்ணன், தேர் ஓட்டியின் மகன் கர்ணன் என்று, என்னை ராதையின் புத்திரன் என்று சின்ன குலத்தோரோடு வாழ்க்கை செய்வதே எப்படி என்று என்னை பிறந்தல்லவா இதனால் வரையிலும் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். பிறந்த ஜீவன் ஒரு நாள் தினம் இறந்தே தர வேண்டும். நீ அல்லவா ஆசை கொண்டு என்னை ஏற்றாய் பண்ணு. இனி முதற்கொண்டு சின்ன குலத்தோரோடு வாழ்க்கை செய்யால் ஆகாதே என்று உன் அன்னை பிதாவின் அன்பு கொண்டே இருந்தாயோடி என் பெண்ணே
புகுந்த இடம் சதமல்ல, நமக்கு பிறந்த இடமே சதம் என்று கண்டு என்னை பிரிந்தல்லவா இத்தனை நாட்களாக வாழ்ந்து கொண்டு வருகிறாய். இதையெல்லாம் நான் எப்படி நினைக்கிறேன்? உன் மீதும் குறை கிடையாது, என் மீதும் குறை கிடையாது. என் அழகை கண்டல்லவா மாலை தொடுத்து வந்தாய். கடுகளை வேணும், உன் மீது எனக்கு கோபம் கிடையாது. என் கோபம் எல்லாம் யார் மீது உள்ளது? இந்த விதியனுடைய விளையாட்டானது யாரால் வந்தது? நாம் இருவரும் பிரிந்து வாழக்கூடிய காரணம் எதனால் வந்தது? அத முன்னே அந்த முறைமை பேசாகிடுமா? என் பெண்ணே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்களே. இப்பிறவியிலே இந்த பாவிக்கு பாக்கியம் இல்லாமல் போய்விட்டதே பெண்ணு. அது ஏன்? உன் மீதும் குறை கிடையாது, என் மீதும் குறை கிடையாது. பாராகிய பிரபஞ்ச பூமியிலே யானை முதல் எறும்பு கடை என்ன 1884 ஜீவபேதங்கள். எந்த ஜீவன் பிறந்தாலும் அந்த பிறக்கக்கூடிய ஜீவனுக்கு அயனாகிய பிரம்மதேவன் ஒரு எழுத்தை எழுதுகிறார். இன்னாருக்கு இன்னார்தான் நடைபெற வேண்டும் என்று. உன்னை பிரிந்து நான் வாழ்வதும், என்னை பிரிந்து நீ வாழ்வதும் என்னை படைத்தவருடைய விதி என்றால் அதை மாற்ற யாராலும் ஆகாது பெண்ணு. அதனால் வேண்டி கடைசியாக அந்த காலத்திலே உன்னை ஏன் வரவழைத்தேன்? எந்த காரணத்திற்காக நான் வரவழைத்தேன்? ஒரு அந்திம காலம் என்றால் கதிரவனாகப்பட்டவன் மறைவதே அந்திம காலம் என்பார்கள். அதை போன்று என் வாழ்க்கையினுடைய அந்திம காலத்திற்கு நான் நிற்கிறேன் பெண்ணே. தன் சமயத்தில் இந்த அந்திம காலம் நான் எங்கே நோக்கி செல்கிறேன்? நான் செல்லக்கூடிய இடம் எங்கே? அதன் அருடன் உதய முன்னே நான் அமரிக்கு போக வேண்டும். என் பெண்ணாரே அமரிக்கு போக வேண்டும். என் ஆசை கண்ணே பொன்னுருகே நாயகம். கௌரவர்களும் பாண்டவர்களும் நல்ல முறையோடு அமர் மலத்தை யுத்தத்தை செய்கிறார்கள் அல்லவா? சந்திரகுலம் மரபிலே தோன்றியவர் குருவாகப்பட்டவர். அந்த குருவானவர் பொதுவான ஒரு சத்திரத்தை ஏற்படுத்தினார். அந்த சேத்திரமோ குருச்சேத்திரம் அல்லவா? என்னாரு 48 அகல நிகழும் பொறுத்திருக்கக்கூடிய அந்த அமரம் ஆகிய குருச்சேத்திர பூமிக்கு பெண்ணு என் எதிராளியாக விலகி வரக்கூடிய ஆனால் அழகன் அர்ஜுனனோடு போர் துளைக்க செல்கிறேன். அப்படி நான் அமர்மலைந்து யுத்தத்தை செய்து அந்த இடத்திலே என்ன நேரும் என்று யாருக்கும் தெரியாது. நான் மரணம் அடைக்க வேணும்.
என் பெண்ணாராசே என் ஆசை கண்ணே பொன்னுருக நாயகம் அமரமாகிய குருச்சேத்திர பூமியில் எதிராளி ஒரு நாள் போர் புரிந்து நான் யுத்தத்தை செய்யும் பொழுது ஆனால் அவன் அர்ஜுனனை நான் வெற்றி கொள்வேனோ தெரியாது. ஒருவேளை அர்ஜுனன் விடக்கூடிய பணமானது என் உடலிலே தைத்து நான் மாண்டு விட்டேன். ஆனால் பெண்ணே, உன்னிடம் ஒரு வார்த்தை கடைசியாக பேச முடியாமல் போய்விடுமோ என்று என் உள்ளமெல்லாம் குமுறிக்கொண்டு அல்லவா இருக்கிறது பெண்ணே பொன்னுருகி. ஒருவேளை நான் மாண்டு விட்டேன். ஆனால் பொன்னுருகி, ஆனால் அழகன் அர்ஜுனனாகப்பட்டவள் அவன் சரசரவன பானங்களை விடும் பொழுது என் சிரமத்தை விழுந்த பெரிய அருகினில் வருவாயோ தெரியாது என் பெண்ணாராஜே. நான் நல்லவனோ கெட்டவனோ தெரிவராது பெண்ணே பொன்னுருகி. ஒருவேளை ஆனால் அழகன் அர்ஜுனன் விடக்கூடிய பாடத்தினாலே என் சிரமானது அறுந்து பூமியில் விழுந்தால் குருச்சேத்திர பூமியில் இந்த பாவி தாலி கட்டின மாங்கல்யம் சூட்டிய பாவத்திற்காகிலும் மன்னவன் மாண்டு விட்டான் என்ற செய்தி அறிந்தால் ஐயோ, என்னை மாலையிட்டு என் மன்னவன் மாண்டு விட்டானா அப்படி என்று இந்த பாவிக்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்து இந்த அமலைக்காக வேண்டி பெண்ணே பொன்னுருகி தாலி கட்டிய பாவத்திற்காகிலும் எனக்காக ஒரு துளி கண்ணீர் சிந்துவாயோ அல்லது ஒரு துளி கண்ணீர் சிந்த மாட்டாயோ தெரியாது. அது ஏன் என் ஜீவனானது உடலிலே இருந்தால் அல்லவா நீ கண்ணீர் சிந்துவதை காணுவேன். இந்த பாவியானவன் மாட்டு விட்டேன். ஆனால் அதை காண்பதற்கு என் ஜீவன் கிடையாதல்லவா. அதனால் வேண்டி என் ஆக்கியான சரீரத்தில் ஜீவன் இருக்கும் பொழுது உன்னை கடைசியாக மன்றாடி உன்னை கேட்பதெல்லாம் என்ன? இரு கரம் கூப்பி நான் உன்னை கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன். நீ உரைத்ததாகவே இருக்கட்டும். இனி முதற்கொண்டு நீ நினைத்தாலும் நாம் ஒன்று சேர்ந்து வாழப்போவது கிடையாது. நாம் பிரிந்ததுவே உடைந்த கண்ணாடி உடைந்தது தானே கண்டு எத்தனை முறை ஒட்டினாலும் அது உடைந்த கண்ணாடி உடைந்ததுதான். அதை போன்று நம் வாழ்க்கை யாரது பிரிந்ததுதான். இனி முதற்கொண்டு நாம் ஒன்று சேர போவது கிடையாது. அதனால் வேண்டி கடைசியா உன்னை கேட்கக்கூடிய வார்த்தை என்ன? இந்த திரையின் மரபில் நின்று அம்மா தருவாய் விட எனக்கு என் பெண்ணரே
அதே பெண்ணானவள் நினைத்தாள் கோபுரமேட்டில் இருக்கும் குடும்பத்தையும் குப்பமேட்டிற்கு கொண்டு வரலாம். அதை போன்று என் நிலை அறியாத பெண்ணே பொன்னுருகி, என் உண்மை அறியாத பெண்ணே பொன்னுருகி, கட்டிய கணவன் என்று பாராது கல்லிற்குள் தர இருக்கும், ஒரு கல்லிற்குள் ஈரம் இருக்கும். அந்த ஈரம் இல்லாத மனதாகி விட்டதே உன் மனது. மன்னவன் என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் போய்விட்டதே உன் மனதிலே பெண்ணு. கட்டிய கணவன் என்று பாராது என் முகம் காணவா உனக்கு சங்கு உச்சம் பெண்ணே பொன்னுருகி. நான் செய்த பாவங்கள் என்ன? என் முகம் காண சங்குச்சமா உமக்கு? என் முகம் காண சங்குச்சம் என்றல்ல, ஒரு வெந்திரையை வளர்த்த சொன்னாய். அந்த வெந்திரையின் உள்புறமாக நீயும் வெளிப்புறத்திலே நானும் நின்று குலாச்சார வன்மையை பேச வேண்டும் என்றல்லவா உரைத்தாய். உன் முகம் காண என் உள்ளம் ஆவல் கொள்கிறது. ஆனாலும் எனக்கு பாக்கியம் கிட்டவில்லை. என் முகம் பார்க்க வேண்டாம், என்னை ஏன் என்று ஒரு வார்த்தை நீ கேட்க வேண்டாம். உன்னை கேட்பதெல்லாம் நான் என்ன மன்றாடி கேட்கிறேன். அதோ 17 நாளில் பார்த்திபேந்தரை ஜெயிக்க கதிரவன் உதயா முன்னே கடிகையே போக வேண்டும். என் விதி பையன் தன்னை காண வேண்டனும் அறிய மாட்டார். மதிமுக முறைய பெண்ணே மங்கையை விட நீ தார. ஏமா கேட்டிய கதைய? என்ன கேட்டுச்சா உன் காதுக்கு எல்லாம்? எனக்கு ஒண்ணும் கேட்கல. கேக்கல? கதை நீட்டா தான் நல்லா தாங்குது. இன்னும் கொஞ்சம் நீட்டா இருந்தா நல்லா இருந்தவங்க சொல்லுவாங்களாம் பெரியவங்க. ஓஹோ, மயிலம்பா குயிலம்பா மயிலங்க பெய்தான் மப்பு கண்ட இடத்த திட்டு எடுத்து வரத்தோட படுத்து போடா. வாய் வச்சதுனால்தான் நான் வாயில உங்க காத்த வச்சுட்டு வந்து கொடுத்தனடா. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுதா? எப்படி? அம்மாவின் பால் கலந்து வைத்து அதில் முகம் பார்த்தால் நெறிய முகத்திடுமோ அதை விளங்கவே தெரியுமோதா. இந்த வாவியும் இரண்டும் வந்தா இந்த வையகம் மூழ்கிட்டாலும் எனக்கு என்ன தீவினை வந்துட்டாலும் அவர் குணம் தெரியாமல் பேசலாமோ? சுந்தரம், ஏமா ஆவு என்றால் என்ன? ஆவு என்றால் பசு. பசு. அந்த பசுவின் பால் இருக்கிறது. பசும்பால் இருக்கிறது. அது எப்படி இருக்கும்? வெண்மை நிறமா இருக்கும். வெண்மையா இருக்கும். பால் வந்து தண்டிப்பா தடிப்பா. ஆமாம்மா. அந்த பாலிலே முகம் பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாதுமா.
தெரியாது இல்லையா? தெரியாது. ஆனா அந்த பாலிலே முகம் தெரிய வைக்கலாம். எப்படி? எப்படி? பாலை காய்ச்சி புறையிட்டு உரியேற செய்து மறுதினம் எடுத்து மத்திட்டு கடைந்தோமே. ஆனால் அதுல என்ன வரும்? நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய். நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை மறுபடியும் ஒரு பொற்கிண்ணத்திலே வைத்து அனலிலே வைத்து காசினோமானா அதுல என்ன வரும்? அது நெய் வருமா? நெய் வரும். அந்த நெய்யில முகம் பார்த்தா எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு தெரியும். பளிச்சுன்னு தெரியும். சோட சகலே அழகா தெரியும். உண்மைதான். அதை விட்டுட்டு இவங்க சொல்றது எப்படி இருக்குது? பாலில் முகம் பார்க்கிற பாவனை போல் இருக்கிறது. கண்ணாடி முடிப்பை போலும். முகம் பார்க்கிற கண்ணாடியில துணியை போட்டு சுத்திட்டு முடிச்சு போட்டு பார்த்தா தெரியுமா? தெரியாதுமா. கண்ணாடி முடிப்பை போலும் சுவற்றின் சுண்ணம் போலும். சுவற்றின் சுண்ணம் போல் அது கட்டடம் கட்டிக்கிறாங்கன்னு சொன்னா அதை கீறி பார்த்தாதான் செங்கல்லால கட்டிக்கிறாங்களா கருங்கல்லால கட்டிக்கிறாங்களா எதை போட்டு கட்டிக்கிறாங்கன்னு தெரியும். சுவற்றின் சுண்ணம் போலும் புளியாம்பழத்தின் போர்வை போலும். போர்வை போலும். புளியாம்பழம் இருக்குத அதை உடைச்சாதான் சொத்த பழமா நல்ல பழமா தெரியும். தெரியும். இப்படி மறைமுகமாகவே இருக்கிறது இவங்க சொல்லக்கூடிய சொல்லானது. நான் என்ன கேட்டேன், அவங்க எப்படி பாண்டவருக்கு தாயாதி பங்காளின்னு சொன்னாங்க இல்லையா? எப்படி பங்காளி தாயாதி? அவங்க ஆத்தா யாரு, அவங்க அப்பா யாரு, எப்படி பிறந்தாங்க, எப்படி சந்திரகுலத்துக்கு பிள்ளையா பிறந்தாங்க அப்படி கேள்றின்னு சொன்னா செக்கு மாடி மாதிரி கேட்டீங்களா? மகாராஜா அம்மா உனக்கு எதுக்கு இந்த வேலை? போல எடுத்துற நேரம் அம்மா என்ன கூட்டு உதவ வைக்கிறிய? மகாராஜா கிணத்துல விழுறவா விளக்கு ஏத்தி வச்சு கிணத்துல விழுந்தா கூட பரவாயில்ல. ஆனா விளக்கு ஏத்தி வச்சு அந்த கிணத்துல தள்ளிட்டாவ. அப்படியா? குடும்ப சண்டையா? சரி, நீ சொன்னீங்களே இதெல்லாம் விளக்கமா புரியலையா? உங்க மூலப்பத்திரம் தப்பா இருக்குதான். தெளிவான மூலப்பத்திரமா கொடுங்க. அம்மா என் மூலப்பத்திரமே இப்பதாம ஒரு சில தினங்களுக்கு முன்ன கிடைச்சது. அப்படியா? ஆமா. அதனால அந்த மூலப்பத்திரம் கிடைச்ச பிறகுதான் நான் பட்டாண்டது எனக்கு தெரிஞ்சது. ஓஹோ, அந்த பட்டா நீ எப்படி வந்தன்றது நீ படிச்சிருப்ப இல்ல? பட்டத்தை பாத்து இப்ப மூலப்பத்திரம் இல்லனா பத்திரம் ரீஸே ஆகாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆகாது. ஒரு கீரல் இருந்தா கூட ரீஸ் ஆக மாட்டேது. அது தெரிஞ்சாவணும் எனக்கு. அது தெரிஞ்சா எப்படி பாண்டவர் சொந்த தாயா? இந்த அம்மா அப்பா எனக்கு வெத்தனை பாக்கு கொடுக்க வரல. நான் மதிகுலத்தோனா அல்லது இடிகுலத்தோனோ என்று என் குலத்தை கண்டறிய நான் வந்தார்களே தவிர வேறு யாரும் கிடையாது. அதுதானே சொல்லுங்க. ஆகட்டும் அம்மா. அடி எந்த குலத்தை யாரோ நான் சொன்னதற்கு பாரு என் பெண்ணரே என் கண்ணே நீ மாடு போடு. நீ எழாத தாம்பூல தந்து விட்டாரே போதும் என் பெண்ணரே அதை விந்தையாகவே உண்டனே மனதின் படியே யானோ என் பெண்ணரே மனதின் படியே யானோ நான் விளம்புவேன் உண்மையை நீ விவரமாச்சாடி என் பெண்ணாலே நீ விவரமாச்சாடி
மாணிக்க முந்தைய யாருமே உள்ளது கேட்டா உரவத்து போகுதுன்றியா என்னத்துக்கு மேல தொடப்பாட்ட நீ ஆம்பியாங்கிட்ட வாழ்ந்துட்டு வந்துட்டல ஆண்டியாங்கிட்ட ஏண்டா கல்லு எடுத்து அப்படியே தலைமையிலே வச்சுடா கண்ட உனக்கு எத்தனை ஜாதிகிட பொந்த நடி சொன்னாங்க நாத்தனாவர் தொடப்ப கட்ட முடிஞ்சு விடும் அடம் என் வாயில என்ன வரும்னே தெரியாது நான் இதை அடுத்தவங்க வச்சுக்கிறத புடி சொல்ற புறம்போக்கு எங்க போய் சொன்னடா அவனை வாந்தி வேதி வாரி புறம்போக்குன்னு கேட்டல நீ தாலி ஆத்துட்டு எப்படி ஐயோ ஐயோ நான் தாலி ஆத்தா உனக்கு என்னடா வரப்போகுது நான் தானே ஆம்படி அஞ்சத்தா இருக்க போறேன் கோத்தா இருக்க போறாளா உங்க அக்கா இருக்க போறாளா எனக்கு போச்சா அடா புறம்போக்கு என்ன எப்படி ஆமா இப்ப வாய் வச்சுக்கிறேன் வாங்கிட்டு வந்துட்டேன்றியா சொல்லு எப்படி இருக்குது அம்மாவுக்கு கூந்தல் நீளம் தான் நான் நினைச்சு கல்யாணம் பண்ணா கட்டியாந்த பிறகுதான் தெரிஞ்சு வாய் நீளம்னு வாய் நீளமா தான் இருக்கும் கட்டியாவது வாரிக்கலாம் கொட்டின அடியில இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் இதே மாதிரி தான் நினைக்கிறீங்க எல்லாரும் வீட்லயே உட்காந்து துண்டு துண்டு தூங்கி இருந்தா கட்டிட்டு வரவங்க பூரா வீட்லயே வச்சுட்டு இருக்கணும் அப்படியே நான் துண்டு தூங்கினே இருக்கணும் அப்படின்னு சூத்துக்கிறதுக்கு கூட ஆள் அப்புறம் இருக்கிற போடி கட்டிட்டு வரும் போது நான் இல்லாத போலதான் சொல்றேன் இந்த கால் பவுன் தாலி கழுத்துல கட்டின உடனே கண்டவனுக்கு பந்த பையா நீ பண்ற அமக்கலங்க பாரு கடவுளுக்கே பொறுக்காதுடா நினைச்சுனா போதும் ராத்திரி அடிக்கிறான் பகல்ல அடிக்கிறான் ராத்திரி அடிக்கிறான் பகல்ல அடிக்கிறான் நான் தான் பந்த பையன் நான் என்ன சொல்றேன் குந்தமாதேவிக்கு ஏன்னா உண்மையை கேட்டா ஆவாதுன்றீங்க ஆமா வரவரத்து போடுவாங்க சொல்றீங்க என்ன நாலே முக்காவட்டம் 5 முக்காவட்டம் என்ன இல்லையா எனக்கு தான் 4 முக்காவதா அதான் குந்தமாதேவிக்கு முன்ன பிறந்தா என்ன வேணும் குந்தமாதேவிக்கு முன்ன பிறந்தா குந்தமா அண்ணா வேணும் ஆமாமா அப்ப பாண்டவருக்கு என்ன வேணும் பாண்டவருக்கு தாய் மாமனா வேணும் அப்புறம் எப்படி பங்காளின்றாங்க தாயாதின்றாங்க ஆமா என்ன ஒரு கேன போனேன் நானு சொல்றதுல கேட்டுக்கிறதுக்கு இல்ல அது உள்ள சாமி வருது வருந்தா இத படிச்சான்னு சொல்லிடு நானே ஸ்கூல் போனதுல நீ படி பள்ளிக்கூடம் 12வது பச்சை போல இன்னும் சொல்லி பாருங்க நீ இப்படியே ஒண்ணா ஏற்றி விட்டுதான் நீ போன கேட்டு வர போனி குடும்பம் வந்துச்சு இன்னைக்கு வந்து சொல்றிய பாண்டவருக்கு தாயாதி பங்காளின்னு அன்னைக்கு சொல்ல வேண்டிய அத்தை கட்ட பையா மானம் கட்டவன கானம் கட்டவன பூங்கொடியும் போறான் பாரு கேள்வி போய் எப்படி பாண்டவருக்கு எப்படி தாயாதி எப்படி பங்காளி கொடும்பாவி தெரியுமாமா அந்த காலத்துல ஊர்ல கொடும்பாவி இழுப்பாங்க ஏன் மழை வரலடானா ஊரணி பொங்கல் வைத்து கொடும்பாவி இழுப்பாங்க அந்த கொடும்பாவி இழுக்கும் பொழுது அந்த கொடும்பாவி யாரு வருணனுடைய மனைவி ஆமா அந்த கொடும்பாவை கட்டி இழுக்கும் பொழுது வருண பகவான் பார்ப்பாராம் என்னடா நம்ம மனைவியை கொண்டு போய் பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் சாதாரண மாநிலர்கள் பங்கம் செய்யறாங்களே அப்படின்னு தன் மனைவியை காப்பாற்ற வருண தேவனாகப்பட்டவர் பூலோகம் வருவாராம் எது இது ஐதீக ரீதியாவே வேதத்தின் ரீதியாவே உண்டு அத போல அம்மா அது அந்த காலம் கொடும்பாவி கட்டி இழுத்தது இப்ப கொடும் பாவிய கட்டி இழுக்கிறப்ப பாவி இல்ல இது படவேட்டம்மா ஐயா குந்தமாதேவிக்கு முந்திய ஆண்மை நீங்க சொல்லிட்டீங்க ஆமா அந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா குந்தமாதேவி முன்ன கல்யாணம் செய்து இந்த பாவி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை கூட மீறி பேசுறதுனால இன்னும் இல்ல கடவுள்ல நேத்து கூட பாக்குறான் ஐயா குடும்பங்க பாருங்க முடியாதுங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் தான் வாழ்க்கை ஆட்டங்குதப்பா முடி கல்யாணம் பண்ண உடனே அதெல்லாம் வந்து வளர்த்துருக்கணும் நீ கிள்ளி அனுப்பிச்சிருக்கணும் அப்ப அத முதல்ல பாக்கல உங்க அக்கால எல்லாம் அப்பயே கிள்ளி வளர்த்துருப்பா வந்து பாருங்க குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தா நீங்க குந்தமாதேவிக்கு
அண்ணனா ஓணும் பாண்டவர் சொந்த தாய் மாமனா தாய் மாமனாக வேண்டும். எப்படி பங்காளியா வரும் அதானே அப்படின்னு நம்ம ஆமா. அத குமரி வயதானே எம பிறந்தவனாடி என் பெண்ணாரே எந்த ஆம்பளைதான் போய் எந்த இது மாதிரி பொம்மை அடிக்கிறீங்க எவன் தான் குடும்பம் நடத்துவான் இந்த மாதிரி கொடுமையா இருந்தா முன்னாடி குடும்பம் நான் பண்றேன் ஒண்ணு சொல்றது ஏழை என்ன அர்த்தம் நான் என்ன கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க மாரியாத்தா தாயே முன்ன சொன்னது தப்பு அது கேட்டதுக்கு அதுக்கு ஒரு பாட்டு இப்ப நான் என்ன சொல்றேன் என்ன சொன்னாங்க அவங்க குமரி வயற்றினில் வந்து ஏந்து நில்லு அப்படி அங்கே நில்லு ஏந்துரு இதுக்கு பேர் என்ன குமரி இந்த குழந்தைக்கு பேர் குமரி இந்த குழந்தை எங்கன்னா குழந்தை பிறக்குமாமா சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்க நான் பொய்யா சொல்றேன் மெய் தானே கேக்குறேன் குமரி வயற்றினில் பிறந்தவன் நான் அடின்னு சொன்னா இதுக்குதான் குமரின்னு பேரு இந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்குமா இத கேட்டா நீங்க என்ன இனிமே ஆவாதுன்றீங்க இதான் வாழன்றீங்க அம்மியாட்ட வாழ அப்படின்னு சொல்றேன் கேளண்டி பொய்யா ஓடினான்றான் போயாமா இது கேட்டகா பொம்பளை கதை ஏத்துக்கத்தான் இந்த கதை ஆம்பளை சரியா பொம்பளை சரியா இருப்பான் சரியா இருந்தா தாண்டி பொம்பளை சரியா இருப்பான் வாய் வச்சிருக்காதம்மா அர்த்தம் சீக்கிரமா ஆமா நான் அர்த்தம் விடுவோம் வாத்தால அறக்க மாட்டான் அப்படியே இப்ப வச்சிருப்பா கைத்தால ஓ அம்மா என்ன கண்டா பேய் கூட மனம் இறங்கும் என்ன பண்றது ஆனா இவ மனம் இறங்க மாட்டான் இது சாமி இறங்குறதுங்க கல்லஞ்சக்காரி ஐயா குமரி வயத்துல பிறந்த நீங்க சொல்லிட்டீங்க அம்மா ஒரு குழந்தை சூரஜானா ராஜனுக்கு மகளாக பிறந்தார்கள் சூரஜானா ராஜனுக்கு மகளாக பிறந்தபடியால் பிரதை 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 என்ற நாமதேயத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் இந்த சூரஜன மன்னனும் குந்தி பாஜவனுமாகவே இருவர்களும் நண்பர்களாக இருந்தார்கள் அப்படி நண்பர்களாக இருக்கும் பொழுது அந்த குந்தி பாஜமனாகப்பட்டவர் இந்த பிரதை என்று சொல்ல முடியாத குழந்தையை கொண்டு போய் வளர்த்தார் அப்படி குந்தி போஜ மன்னன் வளர்த்து வந்த காரணத்தினால் அக்குழந்தைக்கு குந்தமா தேவை என்று பேரானது விளங்கியது 4 மணி பொழுது வண்ணமாகவே இக்குழந்தையானது வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் தினத்திலே துருவ மண்டலத்திற்கு அதிகார கர்த்தனாக தேர்ந்து வரக்கூடிய கோபத்திலே சிறந்த மக முனிவர் தூர்வாச மக முனிவர் எழுந்தருளினார் மக முனிவர் வருகிறாரு அப்படி என்று வாருங்கள் சுவாமியே வர வேண்டும் அப்படி என்று எதிர்கொண்டு அழைத்து வந்தார்கள் எதிர்கொண்டு அழைத்து வந்த பொழுது சுவாமி என் நாட்டை நாடி வந்த காரணம் என்ன அப்படி என்று அவர்கள் கேட்ட பொழுது அப்ப என் நாட்டிலே சில காலங்கள் நான் தவம் செய்ய போகிறேன் அதனால் வேண்டி என் தவத்திற்குரிய பொருட்களை கொண்டு வந்து தருவதற்கு ஒரு ஆள் ஒருவர் வேண்டும் அப்படி என்ற பொழுது இதுவரையிலும் தூர்வாதத்திலே சாபத்தை பெற்றார்களே தவிர ஒருவரும் லாபத்தை பெற்றவருடைய அதனால் வேண்டி வேறு யாராகிலும் முன்பின் தெரியாதவர் ஒருவரை பணிவிட வரை கொடுத்தவனால் தவறுதலாக பணிபுரிவார்கள் சாபம் தந்து விடுவாரே மக முனிவர் அச்சாபமானது தன்னையும் சேருமல்லவா தன் நாட்டை சேர்ந்த மக்களையும் சேருமல்லவா அப்படி என்று அஞ்சைய மன்னனாகப்பட்டவர் தன் மகளாகிய குந்தமா தேவையை அனுப்பி வைத்தார்கள் இது சென்ற குழந்தையானது மகமுனிவருடைய அகக்குறிப்பும் முகக்குறிப்பும் கண்டு செம்மையோடு பணிவிட வேலை செய்தது தன் தவத்தை எல்லாம் பூர்த்தி செய்தார் மகமுனிவர் பூர்த்தி செய்த மகமுனிவர் துருவ மண்டலத்திற்கு ஏதுவாக வேண்டும் என்று அவர் புறப்படும் தருவாயிலே என்னடா இது இவ்வளவு நாட்களாகவே இக்குழந்தையானது நமக்கென்று பணிவிட வேலை செய்தது இதன் வருங்காலம் எப்படி இருக்கிறது இதை கண்டறியலாம் அப்படி என்று ஞானத்தால் அறிந்தார் மகமுனிவர் அப்படி ஞானத்தால் கண்டறியும் பொழுது வரும் காலம் இருக்கிறது இக்குழந்தைக்கு மகப்பேறு இல்லாமல் இருக்கிறது மகப்பேர் என்றால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது அப்படி என்று இச்செய்தி அறிந்த மகமுனிவர் அக்குழந்தைக்கு 5 மந்திர உபதேசம் செய்தார்கள். ஆமா 5 மந்திர உபதேசம் செய்து அவர் துருவ மண்டலத்திற்கு எதுவாகினார் மகமுனிவர். அப்படி சென்றடைந்த பிறகு சில காலங்கள் கடந்தது. இந்த குழந்தையானது பார்த்தது, என்னடா இது மகமுனிவர் நமக்கென்ற இந்த மந்திர உபதேசம் செய்தாரே, இது மெய்யா இருக்குமோ அல்லது பொய்யா இருக்குமோ அப்படி என்று முதல் மந்திரத்தை உச்சரம் செய்தார்கள். அந்த மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு அந்த மந்திரத்திற்குரியவர் சூரிய தேவன் பிரசன்னமாகினார். தகதகவன ஒளியை வீசிக் கொண்டு வருகிறார்.
வாருங்கள் சுவாமி, வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இருகரம் கூப்பி வணங்கியது. ஐயா நீங்கள் யார் ஐயா நீங்கள்? அப்படி என்று பொழுது அம்மா நான் தான் அம்மா சூரிய பகவான். அப்படி என்று பொழுது சுவாமியே வந்த காரணம் என்ன? அப்படி என்று பொழுது இந்த மகமுனிவர் அளித்த மந்திரம் இருக்கிறது. நான் குழந்தை பாக்கியம் அருளே தர வேண்டும், நான் மகப்பேறு செல்வத்தை கொடுத்தே தர வேண்டும். அப்படி என்று பொழுது இந்த அம்மனானது பார்த்தது, சுவாமி நானோ கன்னி பருவத்தில் இருக்கின்றேன், நான் மங்கை பருவம் அடையவில்லை, நானோ திருமணமாகாத குழந்தை, நான் எப்படி ஐயா குழந்தை பெறுவது? அப்படி என்று வேண்டாம் சுவாமி அப்படி என்று மறுதளித்த பொழுது சூரிய பகவான் பார்த்தார், அம்மா நான் குழந்தை பாக்கியம் அளிக்கவில்லை என்றால் நான் தூர்வாசுடைய சாபத்திற்காக ஆகிவிடுவேன், என்னை மன்னிக்க வேண்டும் தாயே என்று அந்த கன்னி பருவத்தில் இருந்து அக்குழந்தையை மங்கை பருவமாக்கினார். அப்படி மங்கை பருவமாக்கி அந்த குழந்தை பாக்கியத்தை அருளினார் மகமுனிவர் கொடுத்தார். ஆமா, அருளிய உடனே கரத்திலே கை குழந்தை இருக்கும் பொழுது சூரியதேவன் மறைந்த உடனே இந்த அம்மனும் குழந்தை, தன் கரத்திலே ஒரு கை குழந்தை, தானும் குழந்தை, கரத்திலே கை குழந்தை, இதை வைத்துக் கொண்டு அதோ நிந்தனை வரும் எங்கே அதோ பெட்டியில் வைக்குமே என் பெண்ணாரே பெட்டியில் வைக்குமே என் பெண்ணாரே தானும் பதி இல்லாத அம்மனாகப்பட்டது. இறைவா என்னடா ஆண்டவா அறியாதனத்திலே தெரியாதனமாக தவறு செய்தோம். இறைவா நான் ஏது செய்வது என்ன செய்வது என்று தெரியாது அஞ்சு நடுங்கிய குன்னமாதேவியாகப்பட்டவர்கள் பேழை என்று சொல்ல முடியாத ஒரு பெட்டியை கொண்டு வந்தார். அந்த பெட்டியிலே குழந்தையை கிடைத்து தன் முந்தானியை கிழித்து அக்குழந்தையின் மீது போட்டு தாயை தவிர மற்றொருவர் மீது இந்த ஆடை விழுமையானால் அவர்கள் பற்றி எறிந்து சாம்பலாக போக வேண்டும். அப்படி என்று ஒரு வரத்தையும் கொடுத்து இந்த பெட்டியை கொண்டு போய் எங்கே விடுகிறார்கள்? அதோ நரகங்காட்டேரி என்னை விட்டு விட்டார் என் பெண்ணாரே என்ன பண்ண முன்னாடி கதை சொல்றீங்க. பைத்தியக்காரன் நானு பைத்தியக்காரன் உன் மேல அப்பப்ப அங்காளம் இறங்கிடுமா? அங்காளம் கோவப்படுறியா? என்னத்துக்கு? அவங்க அம்மா தூர்வாசனுக்கு பணியோட செயல் செஞ்சாங்களா, ஒரு 5 மந்திர உபதேசம் செஞ்சாங்களா, அது பலிக்குதா பலிக்கலையான்னு அடாரிய மெத்த மேல பரிசோதனை பண்ணணும்னு பண்ணாங்களா. அந்த மந்திரத்தை படிக்கும் போது சூரிய பகவான் வந்தாலும் ஆத்தாளுக்கு புள்ள கொடுத்தாராம். ஒரு அந்த நேரத்துல புள்ள பிறந்து போச்சா, சந்தோஷமா சொல்றாங்க. அதான் பிறந்து போச்சா. இந்த மறுபடியும் சின்ன பொண்ணு ஆயிட்டாங்களா. இந்த வயசுல நம்ம புள்ள பெத்துட்டு ஊரு உலகம் பூரா காரி மூஞ்சில பூணு முயின்னு அதை எடுத்து போனாங்களா, பெட்டியில வச்சாங்களா, ஒன்னு ஆத்தால விட்டாங்களாம். சரி அப்படியே கூட விட்டுதா கூட ஒரு பெட்டியில வச்சு ஆத்தல ஒரு குழந்தைய விட்டா அந்த பெட்டி பல ஜாயின் பண்ணும்போது துவாரம் இருக்குமா இருக்கும். அப்ப தண்ணி போய் ரம்பி அந்த குழந்தை உயிரோட இருக்குமா? செத்து போயிடுமே. செத்து போயிடுல. சரி அப்படியே வந்து சந்தி இல்லாத கபாட பண்ண இது வச்சுக்கோ. கப்புன்னு மூச்சு சுவாசம் இல்லாத குழந்தை வாழுமா? அம்மா மூச்சு தண்ணீர் போயிடும். உயிர் இருக்குமா? இருக்காது. என்னதான் கதை சொல்றாங்க, நான் என்னதான் கேட்டேன், நீ என்னதான் கேட்டுக்கிறேன். என்ன பைத்தியாச்சாக்கு இந்த தாண்டி வாயில வாயில உயிர் எடுத்துக்கிறேன். நீ போய் மணி உள்ள அதான் போய் என்னாலதான் முடியல. என்ன பண்ண சொல்லு. அப்படியாக வர தெரியாது பல என்று சொல்லக்கூடிய பெட்டியை கங்கை ஆற்றுக்கு எடுத்து சென்றார். கங்கை ஆற்றிலே கொண்டு போய் இந்த அம்மா என்ன சொல்லி விடுகிறார்கள்? அம்மா நீயும் ஒரு பெண் ஆக வேண்டும், நானும் ஒரு பெண் ஆக வேண்டும். அம்மா நான் தவறுதலாக தெரியாத தவறு செய்து விட்டேன் தாயே, என் தவறை பெரிதுபடுத்தாதே கங்கா பவானி அம்மா. ஒரு வகையிலே குழந்தைக்கு நீ பாட்டியாக வேண்டும். இந்த குழந்தையை காற்பதும் தன் பொறுப்பு, கரை சேர்ப்பதும் உன் பொறுப்பு. அப்படி என்று
அந்த கங்கை நதியிலே விடுத்தார்கள். அந்த கங்கை நதியானது இந்த பெட்டியானது மிதந்து கொண்டே செல்கிறது. செல்லக்கூடிய பெட்டியானது எங்கே செல்கிறது? அதை யார் கண்டார்கள்? அந்த பெட்டி வருவதை அதை தேர்ப்பாகன் கண்டுமே. என் பெண்ணாரே என் பெண்ணாரே இந்த கங்கை நதியும் யமுனை நதியும் ஒன்றை சேரக்கூடிய இடமோ அகத்ராபுரி பட்டணம். அப்பட்டணத்தினுடைய வேந்தனாகத்திலிருந்து வரக்கூடிய 2 நேத்திரங்கள் தெரியாதவர் திருதராஜோடு அவர் தேர்ப்பாகனோடு நதியிலே நீராட வந்தார்கள். அப்படி நீராடி கொண்டிருக்கும் பொழுது நல்லவரையோடு இந்த பெட்டியானது ஆற்றிலே மிதந்து கொண்டே வருகிறது. இதை யார் கண்டார்? தேர்ப்பாகன் கண்டார். மன்னா, பெட்டியானது ஆற்றிலே மிதந்து கொண்டே வருகிறது மன்னா என்றார்கள். அப்படி மிதந்து கொண்டு வருகிறது. மன்னன் என நினைத்தார், அதே தேர்ப்பாக அந்த பெட்டியோ நம்ம அரசாங்கத்திற்கு சொந்தமாக வேண்டும். 3 அடிக்கு கீழே எந்த பொருள் கிடைத்தாலும் இப்ப அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சட்டம் சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற சட்டம் எல்லாம் உதவித்த சட்டம், தரமான சட்டம். அன்னைக்கு தர்மரி அடிச்சுட்டு போனார். எது இது? நாம போடல இந்த சட்டத்தை. ஏனென்றால் கலியுகம் பிறக்க போகுதான். அந்த கலியுகம் எப்ப பிறகுது? இரவு நேரம் நடுநிசை நேரத்தில் தான் கலியுகம் பிறகுதான். அதற்கு முன்னமா ஒருவர் என்ன செய்யறாரு? ஒரு விவசாயி ஒருவர் வேறு ஒருவருக்கு நிலத்தை விற்கிறார். ஆமா, அப்படி விற்கும் பொழுது அவர் வாங்கினார். அவர் எதை தோண்டும் பொழுது அதுல இருந்து ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையலை கொண்டு வந்து யாரிட கொடுக்கிறாரு? நிலம் விட்டார் பாரு. ஐயா, நிலத்தை மட்டும்தான் நான் பணம் கொடுத்து வாங்கினே தவிர அதற்குள் இருக்கக்கூடிய பொருளை நான் வாங்கல. இந்த பொருள் தங்களுக்கு சொந்தம் பிடினாராம். ஆமா, அவரு என்ன சொல்றாரு? ஐயா, நான் எப்பொழுது தங்களுக்கு நிலத்தை நான் கொடுத்தனோ அப்பவே அனைத்து பொருளும் தங்களுக்கே சொந்தம் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆமா, இப்ப இவரு ஒருவருக்குள்ள நீ எடுத்துல நான் எடுத்து போட்டி ஆகி போச்சு. அதுல இருவரும் பாக்குறாங்க, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். ஆமா, இது நடப்பதா தர்மருடைய ஆட்சி. அதனால் வேண்டி தர்மராஜரிட போய் சொல்லுவோம். அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரா அதை நம்ம ஏற்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் தர்மராஜரிட போறாங்க. ஆமா, தர்மராஜர் போயிட்டு இதை நடந்தத சொன்ன உடனே தர்மருக்கு கொஞ்சம் ஒண்ணுமே புரியல. அவர் என்ன சொல்றாரு? ஐயா, தற்சமயம் சென்று நாளை வாருங்கள், உங்களுக்கு தீர்ப்பு நான் சொல்றேன் அப்படின்னு தர்மராஜர் சொல்லிடுறாரு. இவங்க போறாங்களே வீட்டுக்கு. இரவு நடுநிசை நேரம் கலியுகம் பிறந்து போகுது. ஆமா, கலியுகம் பிறந்த உடனே இந்த புதையில் எடுத்தாரு பாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? ஏண்டா, நம்ம வாய் கொழுப்பு நிலத்தை தானே நம்ம பணம் கொடுத்து வாங்கணும். அப்ப அந்த மண்ணு நமக்கு சொந்தம் தானே, மண்ணுக்குள்ள இருக்கிற பொருள் நமக்கு சொந்தம் தானே, நாம ஏன் தேவையில்லாத அவங்ககிட்ட உண்மை ஒப்படைக்கணும் அப்படின்னு இவரு நினைக்கிறாராம். அவர் நிலம் கொடுத்தாரு பாரு. அவரு என்ன நினைக்கிறாரு? ஆடாடா, அவன் கொடுக்கும் போதே நம்ம வாங்காத போட்டோமே, அந்த பொருள் நமக்கு தானே சொந்தமாகணும், நம்ம ஏன் விட்டோம், அந்த பொருளை நம்ம விடக்கூடாது அப்படின்னு இவர் நினைக்கிறாராம். ஆமா, இவங்க 2 பேரும் உள்ள மீண்டும் வாக்குவாதம் ஆகி போகுது. நான் கொடுக்கறேன், இவர் வானாண்டாரு பேரு. இப்ப வானான்னு சொன்னவரு நீ கொடுத்தே தரணும்ன்றாரு. நான் கொடுக்குறேன்னு சொன்னவன் நான் கொடுக்க மாட்டேன் போறான்றாரு. சண்டையா போச்சு இப்போ. ஆமா, இருவருக்கும் சண்டை. தர்மராஜர் பாக்குறாரு, டேய், இனி முதற்கொண்டு இந்த பொருள் உங்களுக்கே சொந்தம் இல்ல. ஆமா, ஏன் 3 அடிக்கு கீழே இந்த நிலத்திலே எந்த பொருள் கிடைத்தாலும் அந்த பொருள் அரசாங்கத்துக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்ல போ அப்படின்னா. இந்த சட்டத்தை ஏற்றியது தர்மராஜர். அப்பவே இத மாதிரி நிறைய சொல்லி போகலாம். துரியோதனன் இயற்றிய சட்டங்கள், தர்மராஜர் இயற்றிய சட்டங்கள் எப்படியா எக்கச்சக்கம் இல்ல. ஓலைச்சுவடியில ஒரு வரலாறு மிகவும் ஒரு பெரிய புஸ்தகமே கொடுத்து வச்சிருக்கிறோம். ஏமாத்திரம் சொல்லி போகலாம் சொல்லணும்னா. அப்படியாகவே இதை தேர்ப்பாக நினைத்தார். மன்னா, பெட்டி வேண்டுமானால் தங்களுக்கு சொந்தமாகட்டும். ஒரு விண்ணப்பம் மன்னா, பெட்டிக்குள் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கணும், அப்பொருளானது என்ன சாரட்டும் அப்படி என்று பொழுது சம்மதித்தார். மன்னனாகப்பட்டவர் தேர்ப்பாகன் கொண்டு வந்தான். இந்த பெட்டியை திறக்கும் பொழுது தேர்ப்பாகன் நினைத்தது என்ன? பொன்பொருள் போதனமும் ரொக்கராகவும் இருக்கும் அப்படி என்று அந்த தேர்ப்பாகன் நினைத்தார். ஆனால் இருந்ததோ முரண்பாடாக இருந்தது. ஒரு பொன்பொருள் காசு பணம் இருக்கும், வேற நாடு போதால
அதிலே இருந்தது என்ன? அழகிய ஒரு ஆண் குழந்தை இருந்தது. தரித்திரக்காரனுக்கு தனபுதவி கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார்களோ அதை போன்று இந்த குழந்தையை கண்டவுடனே அவர் பிடித்த பிரிய எடுத்து வளர்த்தார் ஓடி என் பெண்ணார என் பெண்ணார நைனா பாட்டு கட்ட பரமாயில்ல நோட்டை பார்த்து நேக்கிறாரு, நோட் பண்ணி நேக்கிறாரு. இந்த நாடகத்துல ஒரு பாட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் பாட முடியாது நைனா. அப்படியே சுத்தமா கட்டி சுத்தின்னு வர தான் இருக்கிற நேரத்துக்கு நீ அதை பாத்துக்காத. எல்லா பாட்டும் வரி விடாது பாடுவான். இப்படி ஆகவே நல்லவரையோடு தேர்ப்பாகன் பார்த்தார். எப்படி 2 நேத்திரங்கள் இல்லாதவர் கண் பார்வை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார்களோ அவ்வளவு மகிழ்ச்சி கொண்டு வாரி அணைத்தான் தேர்ப்பாகன். கண்ணே கற்கண்டே அப்படி என்று மகனை வாரி அணைத்து, மன்னா நான் பிள்ளையில்லா பாவியாகி விட்டேன் மன்னா, என் மனையிலே தவழ்ந்து விளையாட நீங்கள் அனுமதித்தால் இக்குழந்தையை கொண்டு போய் பிள்ளைகளை தீர்க்கிறேன் மன்னா அப்படி என்று மன்றாடி கேட்டார் தேர்ப்பாகன். சம்மதித்தார் மன்னனானவர். தேர்ப்பாகன் பார்த்தார். இக்குழந்தையை கொண்டு போய் தன் மனையிலே வளர்த்தார். வளர்த்தவளோ ராதை. அந்த ராதை வளர்த்தபடியால் எனக்கு ராதே என்று பெயரை சூட்டினார்கள். அப்படி நாளொரு மேனி பொழுது மன்னமாக நான் வளர்ந்து வரும் பொழுது என் தந்தையாகப்பட்டவர் அகத்திராவரி பட்டணம் ராஜசபைக்கு எண்ணியம் அழைத்து சென்றார். அங்கே இருந்தவர்கள் 100 பிள்ளைகள். அந்த 100 பேர்களோடு என்னையும் ஒருவனாக விடுத்து என் தந்தையானவர் அவர் பணியை செய்ய சென்றார். அப்படி சென்ற பொழுது இந்த 100 பேர்களோடு நான் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே திருநாள் ஆற்றமை இவருக்கு கபில மகா முனிவர் சாபம் கொடுத்தார். ஒருபடி அம்மா அன்னத்தை அள்ளினால் மறுபடி எல்லாம் புழுவாக போக வேண்டும் அப்படி என்று அவர் தந்த சாபத்தின் பிரகாரம் 32 கலையத்திலே அன்னத்தை வைத்திருந்தார்கள். ஒரு கலையத்திலே ஒருபடி அன்னம் அள்ளுவது மறுபடி எல்லாம் புழுவாக மாறுவது. இப்படியாகவே முதல் கலையத்திலே ஒருபடி அன்னத்தை அள்ளினால் அவர் அள்ளி உண்டு கொண்டு இருக்கும் பொழுது நான் தவழ்ந்து கொண்டே சென்றேன். என் கரமானது அந்த முதல் கலையத்திலே என் கரம் பட்டது. அப்படி பட்ட உடனே புழுவாக மாற வேண்டிய சாதங்கள் புழுவாக மாறாமல் அப்படியே அன்னமாகவே இருந்தது. அருகிலே இருந்த மந்திரி எல்லாம் பார்த்தார்கள். மன்னா என்ன இது விசித்திரமாக இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக ஒருபடி அன்னத்தை அள்ளினால் மறுபடி எல்லாம் புழுவாக மாற வேண்டிய சாதங்கள் புழுவாக மாறாமல் சாதமாகவே இருக்கிறது. அப்படி என்ற பொழுது தன் தாபம் நீங்கியதே அப்படி என்று ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார் மன்னனாகப்பட்டவர். என்னை வாரி அணைத்தார். வாடா மகனே என்று என் கலையத்து புழுவை நீக்கினாயடா கர்ணா 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 என்று எனக்கு கர்ணன் என்று பெயரை சூட்டினார். அது முதற்கொண்டு அந்த 100 பேர்களோடு என் மகன் மூத்தவன் கர்ணன் என்று நான் அங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நான் பிறந்ததோ மதிகுலம், வளர்ந்ததோ இழிகுலம். என் வாழ்க்கை வரலாறு இதுதான் அம்மா. இனி முதற்கொண்டு ஒரு வெற்றிலையும் பார்க்கும் கொடுப்பாயோ கொடுக்க மாட்டாயோ அது உன் மனதை பொருட்டு. தானா கனியாத கனியை தனி கொண்டடித்து கனியை செய்வது அது ருசி தராது. அதனால் வேண்டி உன்னை கடைசியாக கேட்பது இதோ கிட்டிய நல்கினில் வருகாமல்